வணக்கம். நான் ரேகா பாலசுப்ரமணியம். என்னோட 2 வீடியோஸும் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது அரைக்கீரை குழம்பு. ரொம்ப சிம்பிளாக, ஹெல்த்தியாக, ஈஸியாக பண்ணுற மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். அரைக்கீரை குழம்புக்கு தேவையான பொருட்கள்: அரைக்கீரை, கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், தேங்காய், ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய். ஒரு பாத்திரத்தில் கீரை எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 கட்டு கீரை இருக்குது. இதுக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். கீரை வேகட்டும். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் ஜீரகம் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முறி தேங்காய், நான் அதுலேயும் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா விழுதாட்டு அரைச்சிக்கணும். தண்ணி சேர்த்து விழுதாட்டு அரைச்சிக்கணும். தேங்காய் ஜீரகத்துக்கு கூட நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தேங்காய் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வாங்க கீரை என்னாச்சுன்னு பார்க்கலாம். கீரை இப்போ வெந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரை நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா அதை நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் இந்த கீரைக்கு கூட, இந்த மசிச்ச கீரைக்கு கூட பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசிச்ச பருப்பு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட் தரும். நம்ம எப்போவுமே தக்காளி, பருப்பு இது மாதிரி சேர்த்து தான் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். அரைக்கீரை குழம்புலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ரெசிபியை நான் இப்போ போட்டிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கீரையை மசிச்சு எடுத்தாச்சு. இந்த மசிச்ச கீரைக்கு கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகம் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். தேங்காய், ஜீரகம், கீரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். கீரை இப்போ கொதித்து வருது. இப்போ 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கீரை இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இது சேர்த்து நல்லா தாளித்து அதில் நம்ம ஊற்ற போகிறோம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் தாளித்து நம்ம இப்போ ஊற்றியாச்சு. அது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். இந்த கீரை குழம்பு இப்போ ரெடியாக இருக்குது. இந்த அரைக்கீரை குழம்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நார்மலாக நம்ம கீரை பண்ண நேரம் அதில் புளிப்பு, காரம், ஒரு கசப்பு தன்மை இருக்குதுன்னு சொல்லி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அடம்பிடிப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பையனும் 3 years old தான். அவன் ரொம்ப விரும்பி இந்த கீரையை சாப்பிடுவான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.